Good morning to all. Today we are going to discuss about how we are going to prepare individual of aliphatic ketones. And last videos என்ன பார்த்தோம் அப்படின்னா the general preparation of aliphatic and aromatic ketones பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த இண்டிவிஜுவலா அலிஃபாட்டிக் கீட்டோன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போவோம். Preparation of aliphatic ketones only. Aliphatic ketones only. Okay, we are going to prepare only for a aliphatic ketone. The first one, how the preparation is acetoacetic ester நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு alkyl derivative of acetoacetic ester எடுத்து நம்ம அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். The first one is the number 1 acetoacetic எஸ்டர்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். எப்படி அப்படின்னாக்கா this is the alkyl derivative of alkyl derivatives of acetoacetic ester. Acetoacetic ester, alkyl derivative of acetoacetic ester ல இருந்து நம்ம we are going to prepare the aliphatic ketones. Okay, right. இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இந்த acetoacetic ester வந்து என்ன பண்றோம் அப்படின்னா this is undergo the hydrolysis பண்ணிட்டு hydrolysis நமக்கு தெரியும் வாட்டர் போடுறோம் இல்லையா with dilute alkali, அதாவது ஒரு ஆசிட் சேர்த்துப்போம் with the dilute alkali. ஓகே, இது ரொம்ப முக்கியமான alkalis அப்படின்றது. ரைட், இப்போ வந்து ஃபார்முலா நாம எழுதும் acetoacetic ester, இந்த alkyl derivative of acetoacetic ester அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்முலா நான் எழுதுறேன் பாருங்க. CH3 CO CH, this is alkyl group R. ஓகே, ரைட். அடுத்தது CO O C2H5. ஓகே, CH3 CO CH COO C2H5. இது வந்து alkyl acetoacetic ester. இது வந்து என்ன alkyl acetoacetic ester இல்லையாப்பா? ரைட். இதை வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம். இது எப்படி ஹைட்ராலிசிஸ் பண்றது இங்கே நம்ம எழுதிடுவோம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ரெண்டு பார்ட்டை நான் எழுதிக்கிறேன் பாருங்க. இந்த ஓகேப்பா, ரைட். இதுல வந்து ஹச் சேரும் OH அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலேயுமே வந்து வாட்டர்லேயும் போட்டுக்கலாம், ஹைட்ரோலிசிஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நான் வந்து இங்க வந்து போட்டுக்க பாருங்க, CH3CO CH2R. இது வந்து கீட்டோன் ஃபார்முலா இல்லையா? இந்த வாட்டர் வந்து ஹெச் தனியா, இதுல வந்து இந்த ஹெச் இப்படி தனியா சேர்ந்துருது போதும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது நமக்கு என்ன பாருங்க, CH3 CO CH2R. இது வந்து கீட்டோன் குரூப் இல்லையா? இது வந்து CH3CO CH2R அப்படின்றது வந்து
கீட்டோன். ஓகே, இதோட பிளஸ் என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து CO2 கிடைக்கும். பிளஸ் என்ன கிடைக்கும்? C2H5 ஒரு ஆல்கோஹால் கிடைக்குது. C2H5 OH. ஓகே, இப்படிதான் வந்து நம்ம alkyl aceto derivative இருந்து we are going to prepare the aliphatic ketone. So this is the formula 1. Right. அடுத்தது நம்ம ரெண்டாவது என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா இது வந்து ஃப்ரம் அசிட்டோஅசிட்டிக் எஸ்டர். இது வந்து ஃப்ரம் ஆல்கலிடீன் ஹாலைட். இல்லையா? ஆல்கைலிடீன் ஹாலைட் ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். ஓகே, ஆல்கைலிடீன் ஹாலைட். இதுவுமே என்ன பண்ண போறோம்? அந்த ஆல்கைலிடீன் ஹாலைட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அண்டர்கோ தி ஹைட்ரோலிசிஸ். ஆல்கைலிடீன் ஹாலைட் ஹைட்ராலிசிஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா கீட்டோன் கிடைக்குது. நம்ம இப்போ ஆல்கைலிடீன் குரூப்பை நம்ம எழுதுறோம். CH3 ஆல்கைலிடீன் ஹாலைட் இல்லையா? அப்ப CCl2 இது என்ன? ஐசோப்ரோபிலிடீன் குளோரைடு. இதுக்கு பேர் என்ன? ஐசோப்ரோபைலிடீன். This is name as the isopropylidine chloride. நம்ம என்ன பண்றோம்? The presence of M hydroxide. What happened here? Gentle intermediate வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? C. இந்த surrounding CH3 இல்லையா? இந்த OH குரூப் ரெண்டுமே வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிடும். ஓகே, ரைட். அப்ப 2 நம்ம எடுத்துக்கோம். 2NaOH. அப்ப வந்து என்ன ஆகும்? இது வந்து C அப்படியே இருக்கும். இந்த Cக்கு பக்கத்துல 2 OH வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அப்ப இந்த 2NaCl2 ஓகே பிளஸ். ஓகே, இது வந்து இன்டர்மீடியட் ப்ராடக்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இட் இஸ் அண்டர்கோ தி ஹைட்ரோலிசிஸ். திஸ் இஸ் அண்டர்கோ தி ஹைட்ரோலிசிஸ். வாட்டர் வந்து ஆட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவல் ஆஃப் வாட்டர். திஸ் ஹைட்ரோலிசிஸ். அப்ப ரிமூவல் ஆஃப் வாட்டர் பாருங்க. ஓகேவா? வாட்டர் ரிமூவ் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்ன? CH3 டபுள் பாண்ட் O. இதுக்கு பேர் என்ன? அசிட்டோன் இல்லைங்களா? This is name as the acetone. This is one of the aliphatic halide. Right. Another preparation is from olefins. And third one is from olefins. ரைட்டா? ரைட். இப்போ ஒலிஃபின் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒலிஃபின்ஸ் என்ன அர்த்தம்? ஓசோனலிசிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓசோனாலிசிஸ் இல்லைங்களா? ஒலிஃபின்ஸ் மீன்ஸ் ஓசோனிலிசிஸ் இல்லையா? ஓசோனிலிசிஸ் சப்ஸ்டிடியூட்டட். இதோட வந்து என்ன பண்ண போறோம்? எத்திலீனை சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ we are getting the ketones. அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு குரூப் எடுத்துக்கோம். ஒலிஃபின்ஸ் குரூப் R2C டபுள் பாண்ட். இந்த குரூப் எடுத்துக்கோம். CR2. இது ஒரு ஒலிஃபின் குரூப். எத்திலீன் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப ஓசோனிலிசிஸ் பண்ணும்போது what happened? R2C
R2 இது வந்து எப்படி ஆகும், இது ஜாயிண்ட் ஆகும். ஓகே, நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஓசானிசம்ன்றது இப்படிதான் இன்டர்மீடியட்ல ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் த இன்டர்மீடியட் ப்ராடக்ட். இதுக்கப்புறம் இதை வந்து ஹைட்ராலிசிஸ். ஓகே, அப்ப என்ன கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், 2R2 CO plus H2O2. This is one type of the ketone. This is one type of the aliphatic ketone. From ethylene, we are going under the ozonolysis, getting the ketone. This is another preparation of aliphatic ketones. Right. And fourth one, this is the last type of the preparation from glycols. From glycol. From glycol. This is the means, இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம், ஆக்சிடேஷன் கூட சொல்லலாம். சரி, எப்படி ஆக்சிடேஷன் பண்றோம், இந்த 1,2 கிளைகால்ஸ் எதை வச்சு ஆக்சிடேஷன் பண்றோம்னா வித் இதோட வித் lead tetraacetate, lead tetraacetate, this is the oxidizing agent, or periodic acid, periodic acid. These two is acting as the oxidizing agents. From glycol and getting the acetone, ketone, எப்படி அப்படின்றத பார்க்கணும். Right, glycol formula R2COH, R2COH. That is undergo the oxidation by using of the lead tetraacetate or periodic acid. We are getting the two type of the ketones. One is RC double bond OR, okay, இது வந்து ரெண்டு ஆரா பிரிவு. இங்க R, இதுல உள்ள ஆர்பன் RC double bond O. இது வந்து எப்படி எழுதலாம், ரெண்டு டைப் ஆஃப் கீட்டோன் வந்து இப்போ தனியா பிரிச்சு எழுதிக்கிறோம். R prime C double bond O. That is the ketone. In this way, we are going to prepare the aliphatic ketones. First one is acetoacetic ester, second one is alkyl halide hydrolysis, another one is ozonolysis. We had took ethylene, another one is glycols, is known as oxidizing agent, lead tetraacetate or periodic acid. This is the way of we are going to prepare the aliphatic ketones. This the four kind of preparation is very important one. This is a general preparations only. This lab we are going to prepare in this way also. Okay, and if you have any doubt in this video, how to comment it for below the comment box is there. If you have any idea or if you have any classes, if you have any doubt, definitely you have to identify the comment box. Okay, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோ வந்து இந்த கண்டினியூஸ் வீடியோவே நான் போடுறேன். அது வந்து அலிஃபாட்டிக் கீட்டோன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத. அப்போ தான் we are going to differentiate or distinguish how we are going to prepare of in various way
of aliphatic and aromatic ketones we have some idea about. ஓகேவா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹவ் டு மைண்ட் இட் ஃபார் ஹவு தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், ஹவு தட் டிஃப்ரென்ஷியேட், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஜென்ரல் ப்ரிப்பரேஷனுக்கும் இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட்ன்றதை பார்க்கலாம். ஜென்ரல் ப்ரிப்பரேஷன்றது காமனாக பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன். அந்த ஜென்ரல் ப்ரிப்பரேஷனையும் நம்ம வந்து காமனாக இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷனுக்கு கூட எடுத்துக்கலாம். ஆனால் திஸ் இஸ் த கைண்ட், இந்த 4 டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் பர்டிகுலராக அலிஃபாட்டிக் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச். இஃப் ஹேவ் எனி டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் கண்டினியூஸாக நிறைய உங்களுக்கு வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். டிஆர்பி ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இந்த டிஆர்பிக்கு வந்து இருக்கக்கூடிய சிலபஸ் எங்களுக்கு கவர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எப்படி அப்படின்றத டச் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ்.